ஒரு பிரச்சனையில இருந்து, ஒரு கஷ்டத்துல இருந்து, ஒரு கண்டத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைய கொடுக்கக்கூடியவங்க ராகுவும் கேதுவும். இந்த 2 கிரகங்களும் ஜாதகத்துல எப்பவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரா இருக்கக்கூடிய கிரகங்கள். அதாவது ராகு ஒரு வீட்டுல இருந்தாருன்னா அதுல இருந்து 7ஆம் வீட்டுல கேது இருப்பாரு. அதே மாதிரியான அமைப்பு தான் கேதுல இருந்து எண்ணும் போதும். இவங்க எப்படிப்பட்ட அமைப்புல ஜாதகத்துல இருந்தா அவங்களுடைய திசையில மீளவே முடியாத கஷ்டத்தையும் துன்பத்தையும் பிரச்சனையையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ராகு கேதுக்களுக்கு சொந்தமா வீடுகள் கிடையாது. அவர்கள் நிழல் கிரகங்கள்னு சொல்லப்படுவாங்க. ஆனா இருக்கிற நவ கிரகங்கள்லயே அதிக பலம் வாய்ந்தவர் கேது தான். அதுக்கடுத்து ராகு, அதுக்கு அடுத்தது தான் மற்ற எல்லா கிரகமுமே. ஒளி பொருந்திய கிரகங்களான சூரிய சந்திரர்களுடைய ஒளியையே கவரக்கூடிய சக்தி ராகு கேதுக்களுக்கு இருக்கு. சில சமயங்கள்ல ராகு கேதுக்களால ராஜயோகம் கூட உண்டாகும். ஆனா ஒரு சில சமயங்கள்ல எந்த அளவு ராகு கேதுக்கள் கொடுப்பாங்களோ அந்த அளவு ஒரு மனுஷனை ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சிருவாங்க. அந்த மாதிரியான கிரக அமைப்பை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எந்த ஒரு லக்னமா இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 6, 8, 12 இந்த 3 வீடுகள்ல ஏதாவது ஒரு வீட்டுல ராகுவோ அல்லது கேதுவோ இருந்து இந்த வீட்டு அதிபதிகளுடைய பார்வையோ அல்லது சேர்க்கையோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ராகு திசையிலையோ அல்லது கேது திசையிலையோ ரொம்ப மீள முடியாத துன்பம் இருக்கும். இதற்கு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா சிம்ம லக்னத்தை எடுத்துக்குவோம். சிம்ம லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி குரு. அவர் லக்னாதிபதிக்கு நண்பராகவும் வருவாரு, அதே நேரத்துல அஷ்டமாதிபதியாகவும் வருவாரு. இப்ப சிம்ம லக்னத்திற்கு 8ஆம் வீடான மீனத்துல ராகு அமர்ந்து அந்த வீட்டுடைய அதிபதி குரு வேற எங்கிருந்தாவது இந்த ராகுவை பார்த்துட்டாரு அப்படின்னா எங்கிருந்து பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா எங்கிருந்தெல்லாம் அவர் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் வீடான கன்னியில இருக்கும்போது 7ஆம் பார்வையா மீன வீட்டை பார்ப்பாரு. அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் வீடான விருச்சிகத்துல இருக்கும்போது தன்னுடைய 5ஆம் பார்வையா மீனத்தை பார்ப்பாரு. அதுவும் இல்லைன்னா சிம்ம லக்னத்திற்கு 12ஆம் வீடான கடகத்துல இருக்கும்போது தன்னுடைய 9வது பார்வையா 8ஆம் வீட்டை பார்ப்பாரு. 8ல ராகு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சிம்ம லக்னத்துக்கு இப்ப நான் சொன்ன இந்த 3 வீட்டுல இருந்தும் குரு ஏதாவது ஒரு வகையில அந்த ராகுவை தொடர்பு கொள்ளும் போது பொதுவா 6, 8, 12 துர்ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். இதோடைய ஆதிபத்தியங்கள்ல 70% மேல கெட்ட ஆதிபத்தியங்கள் மனிதனுக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான். இப்ப 8ல ராகு இருந்து இந்த மாதிரி ஒரு அமைப்புல குரு சம்பந்தப்படும் போது அல்லது குரு 8ஆம் வீட்டிலேயே ஆட்சியா இருக்கிறது. இப்படி இருந்தாலும் ராகுவுடைய திசை நடக்கும்போது, நான் குரு திசையை பத்தி பேசலைங்க, ராகுவுடைய திசை நடக்கும்போது 8ஆம் வீட்டுடைய காரகத்தை முன்னிறுத்தி வரக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவாரு. ராகு திசை முடிகிற வரைக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து அவரால் மீண்டு வரவே முடியாது. இதே மாதிரிதான் 6ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும். நான் இங்க ஏன் குருவை எடுத்து சொல்றேன்னா குரு சுபகிரகம். பொதுவா குரு பார்க்க கோடி நன்மை, குருவுடைய பார்வை விழுகிற இடம், விழுகக்கூடிய கிரகம் நல்லது செய்யும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ராகு கேதுவை பொறுத்த அளவுக்கு அவங்க மறைவு ஸ்தானத்துல இருந்துட்டாங்கன்னா அந்த மறைவு ஸ்தான அதிபதிகள் சுபராவே இருந்தாலும் கூட அவர்களுடைய பார்வை அந்த ராகு கேதுக்கள் மேல விழாம இருக்கிறது நல்லது. இப்ப நம்ம 8ஆம் வீட்டுக்கு சொன்ன மாதிரியே தான் 6ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் வீடு கொடுத்த அந்த ஸ்தான அதிபதி ராகு கேதுக்கள் கூட தொடர்பு கொள்ளக்கூடாது. இது ஒரு விதி. 2ஆம் விதி என்னன்னா இந்த ராகு கேதுக்கள் 6, 8, 12ஆம் வீட்டுல இருக்கும்போது லக்னத்திற்கு மாரக அதிபதிகள் இந்த ராகு கேதுக்கள் கூட தொடர்பு கொள்ளக்கூடாது. மாரக அதிபதிகள் அப்படின்னா 3 வகைப்படும். அதாவது உங்க லக்னம் சரலக்னமா, ஸ்திரலக்னமா, உபயலக்னமாங்கிறத பொறுத்து. எதெல்லாம் சரலக்னமா வரும்? மேஷம், கடகம், துலாம், மகரம், இது 4ம் சரலக்னமா வரும். ஸ்திர லக்னம் அப்படிங்கிறது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த 4ம் ஸ்திர லக்னம். உபயலக்னம் அப்படிங்கிறது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 ராசிகளும் லக்னமா வரும்போது அதை உபய லக்னங்கள்னு சொல்றோம். இப்ப சர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் உடைய கிரகம் மாரக கிரகமா வரும். ஸ்திர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் உடைய கிரகம் மாரக கிரகமா வரும். உபய ராசிக்கு 7, 12ஆம் வீட்டுக்குடைய கிரகங்கள் மாரக கிரகங்களா வரும்.
மாரக கிரகங்கள் அப்படிங்கிறது மரணம் அல்லது மரணத்துக்கு நிகரான கண்டங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். இந்த கிரகங்கள் 6, 8, 12ல இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் கூட தொடர்பு கொள்ளக்கூடாது அல்லது சேரக்கூடாது. மாரக ஸ்தான அதிபதிகளுடைய தொடர்பும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களுக்கு ஏற்படும் போது ராகு கேதுக்களுடைய திசை அடிக்கடி கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய திசையா இருக்கும். இது 2வது விஷயம். 3வது விஷயம், மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகுவோ அல்லது கேதுவோ வேறு ஒரு மறைவு ஸ்தானாதிபதியோட சேர்ந்து இருக்கும் போது, உதாரணமா நீங்க குழப்பமடைய வேண்டாங்கிறதுக்காக அதே சிம்ம லக்னத்தை எடுத்துக்குவோம். 8ல ராகு இருக்காரு. சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சனியா வர்றாரு. இப்ப இந்த சனி போய் 8ல ராகு கூட சேர்ந்து சனி ராகு சேர்க்கை இருக்கும் போதோ அல்லது சிம்ம லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி சந்திரனா வர்றாரு. இந்த சந்திரன் போய் 8ஆம் வீட்டில் அந்த ராகு கூட சேர்ந்து சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கும் போதோ இந்த ஒரு அமைப்பும் ராகு கேது திசையில பெரும் துன்பத்தை தரக்கூடிய அமைப்பு. இப்ப நம்ம 3 அமைப்புகள் சொல்லியிருக்கோம். மறைவு ஸ்தானத்துல ராகு இருக்கும்போது அந்த ஸ்தான அதிபதியுடைய சேர்க்கையோ பார்வையோ ராகு கேதுவுக்கு கிடைக்கக்கூடாது. 2வது விஷயம், மாரக ஸ்தான அதிபதியுடைய பார்வையோ சேர்க்கையோ ராகு கேதுக்களுக்கு கிடைக்கக்கூடாது. 3வது விஷயம், ஒரு துர்ஸ்தானத்துல இருக்கும்போது மற்ற மறைவு அல்லது துர்ஸ்தான அதிபதிகளுடைய சம்பந்தம் ராகு கேதுக்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த 3 சிம்பிளான லாஜிக் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 100க்கு 100% சரியா இருக்கும். இங்க ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ ஒரு துர்ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த 3 விதிகள்ல நம்ம சொன்ன மறைவு ஸ்தான அதிபதி கூடயோ அல்லது மாரகஸ்தான அதிபதி கூடயோ சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். கூட திரிகோண அதிபதியும் சேர்ந்திருக்கு அப்படின்னா, அதாவது 1, 5, 9 லக்னாதிபதியோ 5ஆம் அதிபதியோ அல்லது 9ஆம் அதிபதியோ சேர்ந்திருக்காங்க அப்படின்னா, அந்த ராகுவுடைய திசையோ கேதுவுடைய திசையோ ஆரம்பத்துல ரொம்ப முன்னேற்றம் கொடுக்கக்கூடியதா இருந்து 2வது பகுதியில எவ்வளவு முன்னேற்றத்தை கொடுத்துச்சோ அந்த அளவுக்கு துன்பத்தையும் தரக்கூடியதா இருக்குங்க. ராகு கேதுக்கள் இருக்கிறதுலேயே ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமான கிரகங்கள். ஏன்னா அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, சொந்தமான ஒளித்தன்மை கிடையாது. சொன்ன இந்த 3 விதிகளும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். இது தவிர இன்னும் ராகு கேதுக்களை சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய நிறைய யோகங்களும் இருக்கு, நிறைய தோஷங்களும் இருக்கு. அது எல்லாமே நம்ம வேற வேற பதிவுகளில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.